வணக்கம் அனாதி. அதாவது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்துக்கு முன்பு இது போன்ற ரயில்வே கேட்டு தண்டவாளம் கடக்க முயன்ற போது ரயில்வே கேட்டில் வந்து தனியார் பள்ளி வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பள்ளி மாணவர்கள் வந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அந்த சோகம் இன்னும் வரைக்கும் அந்த கடலூர் மாவட்டத்தில் மீளாத நிலையில தற்பொழுது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வந்து தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று இயங்கி வருது. இந்த பள்ளியில் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளி வாகனம் மூலமாக ஏராளமான கிராமத்திலிருந்து பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு அழைத்து வருவது வழக்கம். அதன்படி இன்று வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி என்ற கிராமத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் வந்து அந்த பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வாகனத்திலிருந்து ஏற்றிக்கொண்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவனூர் ரயில்வே கேட்டில் வந்து கடக்க முயன்றிருக்காங்க. அப்பொழுது அந்த பள்ளி ஓட்டுநர் அதாவது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி அந்த வேன் வந்து அந்த தண்டவாளத்திலே கவிழ்ந்து விபத்துக்குள்ளாது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதில் வந்து மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டவர் வந்து அழுகுவர்கள் கேட்க அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வந்து அந்த பள்ளி வேனை வந்து அப்படியே வந்து அந்த தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தி அதை மீட்டு அந்த குழந்தைகளை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் மற்றும் வந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் வந்து அங்கே பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நலமாகவே உள்ளனர். 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயம் மட்டுமே முற்றுள்ளனர் என்று தெரிய வருகிறது. தொடர்ந்து அந்த பள்ளி வேனுடைய கட்டுப்பாட்டை மீறி தான், அதாவது ரயில்வே தண்டவாளத்தில் வந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை மீறி விழுந்ததாகவும் தகவல் வெளியாக உள்ளது. ரயில்வே கேட்டில் மோதவில்லை. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து உடனடியாக வந்து அக்கம் பக்கத்தினர் வந்து அந்த பள்ளி வேனை மீட்கவில்லை என்றால் அந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் அந்த வேன் மீது மோதும் சூழ்நிலை ஏற்பட்டு விபத்துக்கு உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்டுரும் வாய்ப்பு இருந்தது. தற்பொழுது அந்த உயிரிழப்பெல்லாம் தவிர்க்கப்பட்டது என்பது அந்த கிராம மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். தொடர்ந்து இது போன்ற வந்து பள்ளி வேன்களை வந்து முறையாக வந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை மேற்கொண்டு அதிக அளவில், அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவி பொறுத்திருக்கிறார், கேமரா உள்ளிட்ட இவ்வளவு அனைத்தும் வந்து சோதனை செய்து அவர்கள் வந்து முறையாக தான் அந்த பள்ளி வேன் ஓட்டுநர்கள் வந்து இயக்கப்படுகிறார்களா என்ற சோதனை வந்து அடிக்கடி மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.